ஒரு இடத்தில் உனக்கு எது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று இருக்கின்ற இறைவன் தன் பக்தர்கள் கேட்டால் ஏன் சில வேளைகளில் அது தீயதாக இருந்தாலும் கொடுத்துடுறாரு. அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையா ஜோதி மயமாக ஜோதி பிழம்பாக இறைவன் நின்றார். போறாரு போறாரு போறாரு, காண முடியல. மாணிக்க வாசகர் குதிரை வாங்க வேண்டி அரசன் பணித்ததுனால ஒரு அமைச்சன் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவிடத்தில் இயல்பாக பணிவு இருந்ததை இந்த பணி காட்டுகிறது. என்னதான் நாம் ஆசையை கடந்து முழுமையாக ஆசையை விட்டு சென்றாலும் எங்கேயோ ஒரு ஆசை வரும். குழைத்த பத்து அப்படியே கடவுள்கிட்ட குழையறாரு, கொஞ்சறாரு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான தயவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் பக்தி செய்ய இருப்பது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உருக்கம் நிறைந்த இறைவனை நினைந்து நினைந்து உருகுவதற்கே எழுதப்பட்ட பக்தி சுவையின் உச்சத்தை காட்டும் திருவாசகத்தில் பக்தி என்றாலே குழைவு இல்லையா? அந்த குழைத்த பத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பாடல் அறியாதவர்களே இருக்க முடியாது சைவ உலகத்தில். அவ்வளவு இனிமையான பாடல். இறைவனிடத்தில் எப்படி பக்தி செலுத்த வேண்டும், எப்படி அவனிடத்தில் பிரார்த்தனை வைக்க வேண்டும், எப்படி அவனிடத்தில் வேண்டுதல் வைக்க வேண்டும். 1200 ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்க வாசகர் எடுத்து காட்டியதை, நமக்கு அருளியதை இன்று வரையில் இந்த உலகோர் அறிந்து கொள்ளாமல் எதையோ போய் இறைவனிடத்தில் வேண்டுகின்றார்களே என்று கொஞ்சம் வருத்தத்தோடு இந்த பாடல் பாருங்களேன். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு அழகா நம்ம முன்னோர் காட்டியிருக்காங்க இந்த பாடலை சிந்திப்போம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. என்ன சொல்கிறார் இறைவா? எனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பது அனைத்தும் தாயாகிய உனக்கு தெரியாதா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ. ஏன் இந்த உலகியலில் சிக்குண்ட நமக்கு எது வேண்டியது எது வேண்டாதது, எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும் என்ற அறிவு நமக்கு கிடையாது. ஆனால் தாயாகிய இறைவனுக்கு நமக்கு எது நல்லது எது தீயதுன்னு தெரியும். இதனால்தான் பாரதி கூட சொன்னார், நல்லது தீயது நாம் அறியோம் அம்மா, நல்லதை நாட்டுக தீமையை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன் என்பார் பாரதி. நமக்கு எது நல்லதுன்னு தெரியாது இல்லையா? இப்பொழுது ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் கேக்குது, குழந்தை உடல் நலம் சரியில்லாம இருக்கு, தாய் கொடுப்பால? கொடுக்க மாட்டார். இந்த குழந்தைக்கு இப்பொழுது இது தேவையில்லை. ஒரு கத்தி எடுத்து விளையாடுகிறது, அந்த விளையாட்டுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, தேவையில்லை என்று அந்த குழந்தையினுடைய கைகள் இருந்து ஒரு பேனா, கூர்மையான பேனாவோ அல்லது ஒரு பிளேடோ ஒரு கத்தியோ இல்லை செல்போனோ நீண்ட நேரம் இருக்கு, இல்லை கொடுக்கவே கூடாது, அது தீமை பயக்கும். தொலைக்காட்சி பார்ப்பது அதற்கு இன்பம் தான். அலைபேசியோடு விளையாடுவது அதற்கு இன்பம் பயக்கும். ஆனால் அப்போதைக்கு இன்பம், பிறகு அதற்கு அது கெடுதல் அல்லவா? அப்போது அது சிறந்த தாய்மார்கள், அறிவுடையவர்கள், குழந்தை வளர்ப்பு அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த குழந்தை அது விரும்பி கேட்டாலும் இது உனக்கு தீமையானது என்று குழந்தை சாப்பிடணும்னு நினைக்கணும். ஆனா சாக்லேட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? அதுக்கு பிடிக்கும்னு கொடுக்கலாமா?
சில உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்து அது எத்தனை கெடுதல் விளைவிக்கிறது. குழந்தைக்கு பிடிக்கும்னு கொடுப்பாளா? நல்ல தாய் கொடுக்க மாட்டா. இது உனக்கு கெடுதல் என்று அந்த குழந்தை அழ அழ அதனுடைய கைகளில் இருந்து பிடுங்கி எரிந்து விடுவாள் இல்லையா? அப்படி இறைவனாகிய தாய்க்கும் தனக்கு எது வேண்டும் என்பது தெரியுமா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ. என்ன அறிவை கொடுக்கிறார் பக்தர்களுக்கு. இறைவனிடத்தில் போய் இது வேணும் இது வேணான்னு நீ போய் கேட்கலாமா? அவனுக்கு தெரியும். எப்பா உனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நீ இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பும் போது நான் கேட்டா அனுப்புனேன். நான் கேட்டா என் தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக எனக்கு உணவை கொடுத்தாய். அந்த சிசுவுக்கு ஏற்ற உணவாக மாற்றியது உன் வேலை தானப்பா. கருவில் வளர்ப்பது யார் வேலை? நான் பிறந்த பிறகு எனக்கு ஏற்ற அந்த தாய்ப்பாலை என் தாயினுடைய தனங்களில் உணவாக வைத்தது யார்பா? இத்தனை தானியங்கள், பருப்பு வகைகள், எவ்வளவு உணவுகள், எனக்கு ஏற்றாற் போல் உடை தயாரித்துக் கொள்ள எத்தனை வசதிகள், எவ்வளவு உறைவிடம் கட்டிக்கொள்வதற்கு என்ன குறை வைத்தாய் இறைவா? இதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நான் உன் இடத்துல வந்து கேட்டாது எவ்வளவு ஒரு உன்னை அவமதிக்கும் செயல், உன்னை சிறுமைப்படுத்தும் செயல். எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ. உனக்கு எல்லாம் தெரியும். இரண்டாவது வரிதான் இன்னும் பிரம்மாண்டம். சரி, இரண்டாவது என்ன சொல்றார்? வேண்ட முழுதும் தருவோய் நீ. சரி, அப்படியே நான் ஏதாவது என்ன அறியாமையினால இது வேணும் அப்படின்னு கேட்டா முழுதும் தந்து விடுவாராம் இறைவன். இந்தா நீ தானே கேட்ட என்று வேண்ட முழுதும் தருவோய் நீ. ஏன் தருகிறார்? ஒரு இடத்தில் உனக்கு எது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று இருக்கின்ற இறைவன் தன் பக்தர்கள் கேட்டால் ஏன் சில வேளைகளில் அது தீயதாக இருந்தாலும் கொடுத்துடுறாரு அப்படின்னா, நீ தானே கேட்ட என்று கொடுக்கிறார். எதனால்? அது தீமை விளையும் என்று தெரிந்தும் ஏன் கொடுக்கிறார்? இன்னொரு முறை இந்த தீமையை அனுபவித்த நீ நெருப்பு சுடுகிறது என்று தெரிந்து கொண்டால் அந்த அனுபவ அறிவை வைத்து இன்னொரு முறை உனக்கு இது வேணும்னு என்கிட்ட கேட்பியா என்று பெரிய அறிவை, அனுபவ அறிவை கொடுக்கிறாராம். இனி இறைவனிடத்தில் இப்படி போய் நம்ம கேட்க கூடாது. அவனுக்கு எல்லாம் தெரியும். இறைவா உனக்கு எல்லாம் தெரியும்னு சரணாகதி அடையணும்னு சொல்றதுக்காக வேண்டத கேட்டு இந்த அனுபவி என்று கொடுப்பாராம். இரண்டாவது எதுவாக இருக்கும்? நீ அனுபவித்துதான் இந்த துன்பத்தை கழிக்க வேண்டும். அதனால் நீ கேட்பது போல உன்னை கேட்க வைத்து, கொடுப்பது போல கொடுத்து, அதனால் படும் துன்பத்தின் மூலம் நம்முடைய கர்மத்தை கழிப்பதற்காக கொடுப்பார். இப்படி வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ. வேண்டி என்னை பணிகொண்டாய். அப்பா, இது உங்களுக்கு புராண செய்தி. இறைவன் ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஜோதி ரூபமாக அடிமுடி அறிய முடியாத அளவில் நிற்கிறார். அப்பொழுது இவர்களில் யார் பெரியவர் என்று பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டு பிரம்மா இறைவனின் திருமுடியை நாடி செல்கிறார். விஷ்ணு இறைவனின் திருவடியை வராக ரூபம் எடுத்து நாடி செல்கிறார் என்ற கதை உங்களுக்கு தெரியும். அன்னப்பறவையாக அவரும், பன்றி வராக அவதாரம் எடுத்து இவரும் சென்று கடைசி வரை இருவரும் அவர் திருமுடியையும் காணவில்லை, இவர் அடியையும் காணவில்லை என்பது கதை. அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையான் இந்த ஜோதி மயமாக ஜோதி பிழம்பாக இறைவன் நின்றார். அடியை காண சென்றவர் கண்டு கொண்டே போறாரு, காண முடியல. முடியை காண சென்ற பிரம்மாவாலையும் காண முடியவில்லை. வேண்டும் அயன்மார்க்கு, அயன் என்றால் பிரம்மா, அறியோய் நீ, அறிய முடியாதவன், ஆனால் வேண்டி என்னை பணி கொண்டாய். ஏன் அவர்களுக்கு ஏன் கிடைக்கல? அவன் ஆண்டவரை அறிய வேண்டும். அறிந்த அம்மையமாதலுக்காக அவர்கள் ஆண்டவனை அறிய நாடவில்லை. அவர்கள்
தங்களில் யார் பெரியவர் என்ற அகந்தையினாலே ஆண்டவனை நாடி சென்றதால் ஆண்டன் அவர்களுக்கு காட்டலையாம். ஆனா மாணிக்க வாசகரை நாடி வந்து திருப்பெருந்துறையில் வேண்டி வந்து பணி கொண்டாராம். ஏன்? அவரிடத்தில் கர்வம் இல்லை. என்ன தெரிகிறது அவருடைய வரலாறுல? மாணிக்க வாசகர் குதிரை வாங்க வேண்டி அரசன் பணித்ததுனால ஒரு அமைச்சன் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவரிடத்தில் இயல்பாக பணிவு இருந்ததை இந்த பணி காட்டுகிறது. தானே நேராக போய் அமைச்சர்கிட்ட சொல்றாரு, அரசன் கிட்ட, நானே நேராக போய் வாங்கினாதான் எனக்கு திருப்தியா இருக்கணும். அப்படித்தானே கிளம்பி இருக்கணும். அப்ப அவரிடத்தில் இயல்பாகவே கர்வமின்மை, பணிவு இருந்திருக்க வேண்டும். அந்த பணிவின் காரணமாக இறைவன் வேண்டி என்னை பணி கொண்டாய், ஏன்னா திருப்பெருந்துறையிலே வந்து ஆண்டு கொண்டார். அதனால் கர்வம் இல்லாதவர்களை இறைவன் தேடி வந்து அடைகிறான் என்ற உண்மை விளங்குகிறது. வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால். அப்பா முதல் வரி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை வந்து நீ பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால். சரிப்பா, நீயா பார்த்து நான் எதுவுமே கேட்கலனாலும் நீ எனக்கு கொடுப்ப, நீ எது கொடுத்தாலும் எனக்கு சம்மதம்பா. என்னையே தந்து விட்டேன் கந்தனிடமே, அவன் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே. இதெல்லாம் பக்தி மூச்சு. உடையவனுக்கு இந்த உரிமை பொருளை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். அப்படி இருக்கணும். அப்படி மாணிக்க வாசகர் தன்னை உடைமை பொருளாகவும் இறைவனை உடையவனாகவும் பாவித்து, எப்பா வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால். நீ என்ன கொடுக்குறியோ அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். நீ இன்பம் கொடுக்குறியா, பிரசாதம். நீ துன்பம் கொடுக்குறியா, வர பிரசாதம். ஏன்பா உனக்கு எல்லாம் தெரியும்பா. எப்படி? இது அன்பின் உச்சம். இப்போ அன்பானவர்கள் ஒரு பொருளை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார்கள். அந்த பொருள் உண்மையில் நமக்கு அது ஒரு சேலைன்னு வச்சுக்கோங்க. நிச்சயம் அந்த சேலை நமக்கு பிடிக்கல, நிறம் பிடிக்கல, டிசைன் பிடிக்கல, துணி மெட்டீரியல் பிடிக்கல, நமக்கு முதல்ல ஒத்து வரல. இருந்தாலும் அந்த கொடுத்தவங்க அன்பு, அவர்கள் மேல நமக்கு அளப்பரிய அன்பு, அவர்களுக்கு நம்பால் அளப்பரிய அன்பு. அப்ப அந்த பொருளை எப்படி மதிப்போம்? இதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன், இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். ஐயோ எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? அப்ப அன்பு இல்லாதவர்கள் என்ன டிசைன், என்ன இப்படி வாங்கிட்டு வந்தீங்க, இதெல்லாம் எனக்கு அப்படின்னா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். அப்ப இறைவன் விரும்பி ஒன்று கொடுக்கிறான் என்றால் மாணிக்க வாசகர் சொல்கிறார், வேண்டி நீயாது அருள் செய்தா யானும் அதுவே வேண்டி நல்லால். எப்பா அதுதான்ப்பா நான் கேட்டேன், நான் கேட்டதுதான்ப்பா நீ கொடுத்த, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஏன்னா எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும்ல, அதனால இதை பெற்றிருப்பது என் பாக்கியம்பா என்று சொல்கிறார். வேண்டி நீ யாது அருள் செய்தார், யானும் அதுவே வேண்டி நல்லால். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. பா இந்த நிறைவு வரி உலகியல் மக்களுக்காக எழுதியிருக்கிறார். என்னதான் நாம் கடந்து ஆசையை கடந்து முழுமையாக ஆசையை விட்டு சென்றாலும் எங்கேயோ ஒரு ஆசை வரும். காரைக்கால் அம்மையாருக்கு வந்ததே, உன் திருவடியின் கீழே ஆடுகின்ற திருவடியின் கீழ் நான் இருக்கிறோம். இப்படி உயர்வான ஆசைகள் கூட வருமே. அப்படி வேண்டும் ஒரு பரிசு, எனக்கு ஏதோ ஒரு வேணும்னு, இது சாதாரண ஆசையா கூட இருக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சில சமயம் என்னென்ன ஆசையும் வரும், பழம் சாப்பிடணும், இந்த பழம் பர்டிகுலரா சாப்பிடணும்னு கேட்பாரு. ஓடி போய் அதை வளர்ந்து கொடுப்பாங்க. இந்த பலகாரம் சாப்பிடணும்னு கேட்பாரு. வெள்ளைக்கட்டி சாப்பிடணும்னு அவருடைய அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதுல போட்டு வைத்திருப்பார். அது சீடர்கள் வந்தா கொடுப்பாரு. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும், திடீரென்று தோணும் அவருக்கு.
சாரதா தேவிகிட்ட கேட்பார், இது எனக்கு செய்து கொடு. அப்படி சில சமயங்கள் அந்த மனம் உணர்வு கீழே இறக்குவாங்க தெய்வம். அவள் செயல் வேண்டும் ஒரு பரிசு ஒன்று உண்டு என்னில். எனக்கு ஒண்ணு தேவைன்னு ஆசை ஒண்ணு வருந்தா அதுவும் உன் விருப்பம்தான்ப்பா. எனக்குள்ள இருந்து நீயே அந்த ஆசையை தூண்டி விடுகிறாய். ஏனென்றால் அந்த உலகியலுக்கு கொஞ்சம் வரணும் அந்த மனசு. அப்பதான் கொஞ்சம் ரஜோ கலந்த சாத்வீகம் வந்து இந்த உலகியல் மக்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அதற்காக இறைவன் ஒரு வேண்டுதலை, ஒரு ஆசையை கொஞ்சம் கொடுப்பாராம். மாணிக்கவாசகர் சொல்கிறார், அது கூட உந்தன் விருப்பத்தினாலேயே எனக்கு அந்த ஆசையும் வருகிறதப்பா, எனக்கு ஒன்னும் கிடையாது. என்ன அருமையான பாட்டு பாருங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் ஒரு பரிசு உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. என்ன அற்புதமான திருவாசக பாடல். இதற்கு உருகவில்லை என்றால் நம்மால் எதற்கு உருக முடியும்? குழைத்த பத்து அப்படியே கடவுள்கிட்ட குழையறாரு, கொஞ்சறாரு. இப்ப உனக்கு எல்லாம் தெரியும்பா அப்படின்னு எப்படி குழந்தை வந்து தாயிடத்தில் தந்தை இடத்தில் கொஞ்சமோ, அப்படி இறைவனாகிய தாயிடத்தில் தந்தை இடத்தில் மாணிக்கவாசகர், அப்ப உனக்கு எல்லாம் தெரியும்பா, உனக்கு எல்லாம் தெரியும்பா என்று அவர் குழைவதுதான் இந்த பாடல். இதை போல நாமும் இறைவனிடத்தில் இப்படியே வேண்டும். மாணிக்கவாசகர் பெற்ற நிலை நாமும் பெறுவோம். பக்தி செய்வோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.